திமுக கொஞ்சம் பெருந்தன்மை இந்த முறை நாங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போறோம், நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க, நாங்க தான் நல்லா இவ்வளவு சம்பாரிச்சுன்னு வாழ்ந்து நினைக்கிறோமே அவர் திமுக சொல்லிட்டு போட்டோம், அதை சொல்லலையே. புரியுதுங்களா? அங்க கூட்டணியில பிரச்சனை இருக்குது. இப்பதான் திருமாவளவனை கூப்பிட்டு நம்ம வரும்போது பேசிட்டு இருக்கிறாரு, திருமாவளவனை சந்திக்கிறாரு. சரிங்களா? திருமாவளவனுக்கு என்ன பண்ண போறாங்கன்றதை பார்க்கணும். சரிங்களா? அவங்க என்ன செஞ்சுட்டு வந்தாலும் சரி, நான் யோசிக்கிறேன், திமுக கூட்டணியில எங்க கட்சி வலுவா இருக்குது மக்கள் கிட்ட? அவங்க ஒட்டு திமுகவாவே இருக்கிறாங்க. அவங்க தனித்தே இயங்கலை. திமுக தான் கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட் தான் திமுக, திமுக தான் காங்கிரஸ், காங்கிரஸ் தான் திமுக, திமுக தான் விடுதலை சிறுத்தை, ஒரு ஒட்டு திமுக இருக்கிறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, அண்ணா அறிவாலயத்தில் இத்தனை கட்சிக்கும் ஒரு ரூம் கொடுத்துருங்க, ஒரு கேபின் மாதிரி போட்டுருங்க. விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட் போட்டு விட்டுருங்க. அவங்களுக்கு எதுக்கு தனித்தனி கட்சி ஆபீஸ்? எதுக்கு கட்சி ஆபீஸ் அவங்களுக்கு? அவங்க தான் நீ எதை செஞ்சாலும் உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கிறாங்க இல்லையா? கம்யூனிஸ்ட் எங்கன்னா எந்த பிரச்சனைக்காவது வந்தானா? நான் கேட்கிறேன் ஒரு நிமிஷம். இப்ப தூத்துக்குடி 17 வயசு பொண்ணு இல்ல, இந்த கம்யூனிஸ்ட் என்ன பண்ணா? எப்படி போராடுறாங்க கம்யூனிஸ்ட்? எஸ்எஃப்ஐன்னு ஒரு மாணவர் அமைப்பு தூத்துக்குடிக்கு ஆகும்போது அது கிடையாது. நீங்க கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி பாத்துருக்கீங்க, நீங்க அந்த மாதிரி பாத்துக்கிறீங்க. நாங்க கம்யூனிஸ்ட் வேற மாதிரி பாத்துருக்கிறோம். தெருவுக்கு தெரு போராடுவான் அவன். ஓட்டு அரசியல் பொறுக்க மாட்டான் கம்யூனிஸ்ட். மக்கள் பிரச்சனைக்காக வந்து நிற்பான். ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்ட் பிரச்சனைக்கும் வருவான். எல்லா பிரச்சனையும் வந்து நிற்பான். மத்திய மாநில அரசுகளே அந்த குரலை கொடுத்துன்னு இருப்பான். ஓட்டு பொறுக்க மாட்டான் கம்யூனிஸ்ட். மக்கள் உரிமைக்காக குரல் கொடுப்பான். இன்னைக்கு எங்க இருக்கு கம்யூனிஸ்ட்? எத்தனை பிரச்சனை நாட்டில் நடக்குது? ஓட்டு அரசியல் பண்ணினுக்கிறீங்க. எங்க இருக்குது? எங்க மாதர் சங்கம்லாம் எங்க போச்சு?